இன்றைக்கு தமிழகத்திற்கே உரித்தான ஒரு மூலிகை. ஆனால் தமிழ் மக்களால் மிகப்பெரிய அளவில் புறக்கணிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மூலிகைன்னு நம்ம சொல்லக்கூடிய முடவு ஆட்டுக்கால் கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய முடவாட்டுக்கால் கிழங்கை பற்றி தான் இன்றைக்கு உங்களோட நான் பேச போகிறேன். இருந்ததுன்னா முட ஆட்டுக்கால் முடங்கி போய் இருக்கக்கூடிய மூட்டுகள், குறிப்பாக வாத நோய்களாக சொல்லக்கூடிய முடக்குவாதம் சார்ந்த நோய்களில் ஏற்படுகின்ற அந்த இறுக்கமான மூட்டுகளை குறைத்து மூட்டுகளுடைய இயக்கத்தை சீராக்கக்கூடிய அழகான ஒரு அருமருந்து அப்படிங்கிறதுனால தான் இதற்கு முடவு ஆட்டுக்கால் கிழங்குன்னு பேர். எவ்வளவு அழகா நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு மூலிகைக்கு பேர் வச்சிருக்காங்க பாருங்க. முடவு ஆட்டுக்கால், முட ஆட்டுக்கால் குழம்புன்னு சொல்லி சூப்புன்னு சொல்லி ரொம்ப பிரபலமாக இன்றைக்கு விற்கக்கூடிய ஒன்று. இப்பொழுதுதான் இது என்னன்னு சொல்லி திரும்பி பார்க்க மக்கள் ஆரம்பித்திருக்காங்க. முடவாட்டுக்கால் கிழங்கிலிருந்து எடுக்கக்கூடிய மூலக்கூறுகளை வெறும் 3 மாத காலம் கொடுக்கும்போது எக்ஸ்ரேல டிஃபரன்ஸ் தெரியக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அழகான ஆராய்ச்சி முடிவுகள் வந்திருக்கிறது. முதலாவது, முடவாட்டுக்கால் கிழங்கு இன்றைக்கு உடல்ல இருக்கக்கூடிய எலும்புகளுடைய தேய்மானத்தையும் மூட்டுகளில் இருக்கக்கூடிய தேய்மானத்தையும் மாற்றி, குறிப்பாக முடக்குவாத நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய மூட்டு இறுக்கத்தை மாற்றக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துன்னு சொல்லலாம். முடவாட்டுக்கால் கிழங்கு சாதாரணமாக நம்ம சாப்பிட முடியாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இதை செரிப்பதற்கு தேவையான சத்து நம்ம மனித உடலுக்கு கிடையாது. அதனால தான் இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, சிறு சிறு துகள்களாக நறுக்கி அதை தண்ணீரில் போட்டு சூப்பு வைப்பது போல வேக வச்சு அதை சாப்பிட்றோம். இந்த சூப்பு வைப்பது போல வேக வைத்து சாப்பிடுவதற்கு இன்னொரு தாற்பயம் என்னன்னா, இந்த முடவாட்டுக்கால் கிழங்கில் இருக்கக்கூடிய சில அமிலங்கள் தண்ணீரில் கரையக்கூடிய அமிலங்களாக இருக்கிறதுனால அதை நாம் சாப்பிடும்போது உடல் அதை கிரகித்துக் கொள்ளக்கூடிய தன்மையை அடைவதை பார்க்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, முடவாட்டுக்கால் கிழங்கு எடுத்து நான் சூரணமாக போட்டு சாப்பிட்றேன் சார் அப்படின்னு. சூரணமாக சாப்பிட்டால் இது பலன் கொடுக்காது. அந்த சூரணத்தை தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த சாறு நீங்கள் குடித்தாலோ அல்லது மற்ற காய்கறிகள் இட்டு அதை வேக வைத்து சூப்பு போல சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்துக் கொண்டாலோ ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். ஸோ முடவாட்டுக்கால் கிழங்கு முடக்குவாத நோயாளிகளுக்கும் முடக்குவாதமாக இருக்கக்கூடிய வீக்கங்களுக்கும் தேய்மானம் அடைந்து போயிருக்கக்கூடிய மூட்டுகளில் தேய்மானத்தை குறைப்பதற்கு